வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, மார்க்கெட்டை எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு தான் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் மாதிரி மார்க்கெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு மார்க்கெட்டை செட் செய்கிறது எப்படி என்னன்னு தெரிஞ்சிடும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், குளோபல் மார்க்கெட் முதல்ல நம்ம யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குது, டவ் ஜோன்ஸு, ஓகே, நாஸ்டாக், இதெல்லாம். அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, இதெல்லாம் ஏன் பார்க்குறோம். ஏன்னா இந்தியா மார்க்கெட் வந்து தனியாக வந்து ரன் ஆகாது. குளோபல் சென்டிமெண்ட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்கு இம்பேக்ட் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக. ஸோ அதனால் நிஃப்டி வந்து ஓகே, குளோபல் மார்க்கெட் க்ரீனாக இருந்தால் இங்கே க்ரீனாக இருக்கும், அங்கே ரெட், அப்படி கணக்கு இல்லை. என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு க்ளூ மட்டும் எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருந்தால் ஓகே, நெகட்டிவாக முடியும், இல்லாட்டி பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், அப்படி ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ இது பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா என்ன நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை ரொம்ப மூமெண்ட்டும் இல்லை கிஃப்ட் நிஃப்டி. ஸோ இதுவும் ஒரு பாசிபிள் ஓப்பனிங்ஸ் வந்து சொல்கிறதுக்கு ஒரு இது. மூணாவது இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஏதாவது இருக்குதா, மார்க்கெட்டு மூவ் செய்யக்கூடிய முக்கியமான நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்திருக்குதா, இல்லை ஆர்பிஐ ரிலேட்டடு ஏதாவது நியூஸ் வந்துருக்குதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க, ஏற்றுறாங்க, ரெப்போ ரேட்டு, அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டாக்ஸ் எது குறையும், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குதா, யூஎஸில் ஃபெட் ரேட்டு, ஏதாவது கம்பெனி ரிசல்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட் கம்மிங்க, இப்போ அதனால் என்ன ஆகுது, இம்பேக்ட் ஆகுதுல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் வந்ததால். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்குதா, அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று எஃப்ஐஐஸ் எல்லாம் விற்கிறாங்களா, வாங்குறாங்களா, ஓகே. ஸோ அவங்க என்ன விற்றுட்டு போகிறாங்கன்னா, அப்போ ஓகே நிறைய விற்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து விட்டு வெளியே போகிறாங்க, எதனால் போகிறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டாக்ஸுக்கு எந்த செக்டர் வந்து அதிகமாக மேலே போயின்னு இருக்குது இந்த டைமுக்கு, ஓகே. இப்போ ஒரு போர் நடக்குது, வார்னா அதில் டிஃபென்ஸ் செக்டர் ஓகே நல்லா மேலே போயின்னு இருக்குது. இப்போ ரயில்வே செக்டர்ஸ் பட்ஜெட் வரும்போது ஏதோ சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ட்ரேடிங் பிளான். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் என்ன பண்ணலாம், ஓப்பன் ஆனது பிறகு என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு உட்காந்துருக்கூடாது. ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லெவல்லாம் நீங்கள் செட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ஒரு லைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடணும், ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற லைன்னா உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா அதே ஃபிக்ஸ் ஆகியிருக்கும், கரெக்டுங்களா. ஸோ இப்போ இங்கே ஒரு லைன் போட்டிருப்பீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு லைனை போட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் வந்து மேலே போயிருக்கும். ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன மார்க்கெட்டில் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ இதுலேருந்து பாருங்கள், இங்கேருந்து இப்படி எடுங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டுருக்கு, இங்கே போடுங்க, இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பாருங்கள் ரேஞ்சில் போயிட்டுருக்குது, ஓகே. ஜிக்ஜாக்காக நம்ம மாடலில் ஜிக்ஜாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி போனது திரும்ப வந்து தொட்டுது, திரும்பி போச்சு, திரும்பி இங்கே தொட்டு மறுபடியும் போச்சு, திரும்ப என்ன பண்ணிட்டுருக்கு, இங்கே திரும்பி வர முடியாது, இப்படி போனது திரும்பி தொட்டு இப்படி வந்துடுது அப்படின்னா என்ன, மறுபடியும் இங்கே வந்து தொட்டுட்டு போகணும், கரெக்டுங்களா. ஸோ இன்றைக்கி இது வந்து இங்கே வந்து தொட்டு போகணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த லைன், ஸோ இந்த விக்கு கண்ட இந்த இடத்துல வந்ததுன்னா என்ன பண்ணலாம், நாம் ட்ரேடு இங்கே எடுக்கலாம். ஏன்னா இது வந்து இங்கேருந்து தான் வந்து போயிருக்குது. அப்போது இந்த இடத்துக்கு இதை போய் முடிஞ்சதுன்னா க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், வெளியே வந்துனே இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு லைனை போட்டு இப்படி வச்சுக்கினீங்கன்னு வச்சுங்க. ஸோ இப்படி வச்சுங்க, இப்படி வச்சிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்தால் நீங்கள் வாங்கலாம், அதுதான் நம்மளுடைய கணக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் மார்க்கெட்டை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க, ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கி கரெக்டாக காலையில் டம்முன்னு அடிச்சது பாருங்கள், வந்தது என்ன ஆச்சு, இங்கே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம்,
ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம எதுவுமே தொட மாட்டோம். இப்போ செகண்ட் கேண்டில் வந்து தான் தொடுவோம். இப்போ நம்ம செகண்ட் கேண்டில் இது என்ன பண்ணுவோம், பெருசாக இருக்குதா, ஃபுல்லாக கீழே போகுதுன்னு நம்ம பயந்து வெளியே வந்துடுவோம் இல்லையா. இப்போ இந்த கேண்டில் லைவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம பேசிகிட்டே இருந்தோம் 9:15 9:14க்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது 9:14க்கு நம்ம இங்கே வரும்னு ஒரு லைன் போட்டு வச்சோம். இப்போ பாருங்கள், அது அப்படியே வந்து இந்த இடத்த டச் பண்ணிடுச்சு. ஓகே, இல்லை இந்த இடத்துல இங்கே வந்ததுன்னா இப்போ இங்கே வாங்குறீங்கன்னு வச்சுங்க. வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவோம், திரும்ப இதுக்கு போகும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கேண்டில் மட்டும் நான் பார்க்குறேன். அடுத்த 5 நிமிஷத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நம்ம போட்ட லைனை வந்து அது டச் பண்ணிவிட்டு திரும்புதான்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது இப்படியே போட்டோம். இல்லையா, இதை தாண்டி க்ளோஸ் வச்சிடுச்சு கீழே, இது தாண்டி க்ளோஸ் வச்சிச்சுன்னா அவ்வளோதான், மறுபடியும் மார்க்கெட்டு இந்த லைனுக்கு தாண்டி கீழே தான் போகும். ஓகேங்களா? இது தாண்டி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் ஃபுல் க்ளோஸ் வைக்கணும். இந்த பாடி ஃபுல்லாத்தையும் வந்து கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். வச்சா நீங்கள் வெளியே வந்துடணும். இல்லை அது திரும்பட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கீழே போயிடுச்சுன்னா அதனால் நம்ம அப்படியே லைவில் காமிச்சுன்னு இருக்கோம். பாருங்கள், சொன்ன மாதிரி அடித்து பிடிச்சி கரெக்டாக இங்கே வந்துச்சு பாருங்கள். வந்தது என்ன போயின்னு இருக்குது, ஃபுல்லாக கீழே போயின்னு இருக்குது. இப்படி போயின்னு இருக்கிறது என்ன ஆகும், நீங்கள் வந்து பாடி ஐயோ வந்துட்டு பிறகு டக்குன்னு ஐயோ வந்துச்சு க்ளோஸ் பண்ண தேவையில்ல. அந்த கேண்டில் முடியட்டும். இப்படி வந்து இது போய் இங்கேயே தான் முடியும். இப்படி முடிஞ்சதுன்னா இந்த இடத்துலையே ஓகே, இப்படி கீழே வந்து க்ளோஸ் வச்சு வெளியே வந்துடுங்க. க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வைப்பேன். ஏன்னா ஒரு சிலது வந்து இது வரைக்கும் போகிற மாதிரி போயிட்டு அப்படியே விற்க காமிச்சிட்டு திரும்பி நேராக வந்து இங்கே க்ளோஸ் வைக்கும். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் மேலே போகும். அதனால் இந்த கேண்டில் இன்னும் முடியவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது இந்த இடத்துல இருந்து இது இப்போ முடியணும். இப்போ இந்த விக்கை தாண்டி க்ளோஸ் வைக்கதான்னு பார்ப்போம். இல்லையா, இது முன்னாடி போய் மேலே போய் முடியும். இப்படி இந்த விக்கிலே முடியும். இப்படி முடிஞ்சதுன்னா திரும்ப என்ன பண்ணணும், அடுத்த கேண்டில் இப்படி போகும். ஓகே, பார்த்துட்டு இருங்க. ஓகேங்களா? ஸோ இது 11ஆந்தேதி ஆகஸ்ட்டு இன்னைக்கு காலையில் 9:15 மார்க்கெட்டினுடைய இது தான். ஸோ ஓகே, செட்டப் எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம். எப்படின்னா இதை முதல்ல பண்ணுறீங்க. இப்போ எதில் இருக்குது, 24,500 கரெக்டுங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், 24,400க்கு மேலே போகும்னு போடுங்க. அதாவது 400 இல்லை 500 600க்கு மேலே போகும்னு போடுங்க. இல்லை 550க்கு மேலே போகும்னு போடுங்க. ரொம்ப கீழே போய் போட்டிங்கனாலும் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அது எப்போனா எடுக்கிறப்போ. ஸோ ஓகே, சி எடுக்கிறப்போ. பின்னா ஓகே எதுக்கு இது போகும்னு சொல்ல வரீங்க அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ 400க்கு போகும் அப்படின்னா அந்த மாதிரி புட் ஆப்ஷன் எடுக்கும்போது அப்படி எடுங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் எடுக்கும்போது அந்த பெருசாக எடுக்கும். ஸோ இப்போ இது பெரிய கேண்டில் வந்துருக்குது. நம்ம எதுவும் ஒன்றும் பெருசாக அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம எதுவுமே தொட மாட்டோம். நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னாலும் இது என்ன பண்ணும், போகிற மாதிரி போய் இப்படி ஒரு யூ டர்ன் போட்டு திரும்பி வந்து திரும்ப கூட போகும். ஸோ நீங்கள் வந்து இங்கே எடுக்கலனாலும் இப்படி வந்து யூ டர்ன் போட்டு இங்கே வர பாருங்கள், அப்போட எடுக்கலாம். பார்த்தீங்களா? நீங்கள் வெளியே வந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், போயிடும். இப்போ பாருங்கள், கீழே வர மாதிரி வந்து விக்கை மட்டும் வெளியே வச்சுட்டு மேலே போச்சு பாருங்கள். க்ளோஸ் இதை வச்சு இதை தாண்டி க்ளோஸ் வைக்கல. ஓகே, ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு சொல்லி தந்தது. ஓகேங்களா? நான் இதை தான் பழைய வீடியோலையும் போய் பாருங்கள். என்னுடைய பழைய அந்த செயின் எல்லா ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குது, என்ன பண்ணோம் அப்படின்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்களே பாருங்கள். இல்லாட்டி இந்த ஒரு கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் வரைக்கும் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இந்த விக்கை தாண்டி க்ளோஸ் வச்சுது, அவ்வளோதான், முடிஞ்சது, வெளியே வரலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரியது. நம்ம என்ன பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவில் ஆகும் அப்படின்னு நேரடியாகவே லைவ் டெமோ போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ லைவாக நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இதை தாண்டி போய் முடிஞ்சுது அப்படின்னா என்ன பண்ணணும், வெளியே வந்துட்டே இருக்கணும். ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. அவ்வளோதான், வெளியே வந்துட்டே இருக்கணும். முடிஞ்சு போச்சு. அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல, இந்த இடத்துல புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸு இதுக்குள்ளே தான் வந்திருக்கணும்.
கரெக்டுங்களா? இல்லாட்டி போனீங்கன்னா நீங்கள் இது இல்லை அது மறுபடியும் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துன்னு இருந்தீங்கன்னா பாருங்கள், அடுத்து கீழே தான் போகும். இதுக்கப்புறம்லாம் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கேண்டிலை வாங்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம என்ன பண்ணலாம், அமைதியாக கம்முன்னு வேடிக்கை பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில்லையே போய் இங்கே தொட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கும், அது வந்து இங்கே முடிஞ்சதுன்னா ஓகே, பட் இது கீழே போய் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இந்த லாஸும் சின்ன லாஸும் நான் வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் தொட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, பட் அந்த ஃபஸ்ட்டு கேண்டலில் தொட்டு அந்த சின்ன லாஸ் கூட நம்ம வேணாம் அப்படின்றதால தான் நம்ம ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே போய் முடியுதுன்னு வச்சுங்க, முடிச்சு திருப்பி இப்படி போயிட்டு திரும்பி இங்கே வந்து இங்கே தொட்டு இப்படி போயிருந்துச்சுன்னா ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இது தாண்டி கீழே வச்சு க்ளோஸ் வச்சிருச்சு, கண் எதுக்கு பார்த்தீங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கேண்டில் எப்போவுமே நம்ம தொடலை. செகண்ட் கேண்டில் தொடலாமா, இல்லை, அதுக்கே போயின்னு இருக்குது. இப்போ நமக்கு எங்கே சான்ஸ் கிடைக்குதுன்றதை இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இதை தாண்டி போய் க்ளோஸ் வைக்குதான்னு நம்ம 1 ஹவரில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு லைனை போவோம். ஓகே, இங்கே 5 மினிட்ஸுக்கு போவோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல இருந்து மறுபடியும் கீழே போகணும். ஓகேங்களா? இது கீழே போச்சுன்னா ஸோ நம்ம 1 ஹவரில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக வருவோம். ஸோ 1 ஹவரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து 5 மினிட்ஸுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ 1 ஹவரும் 5 மினிட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஸோ இந்த லைனை இது கிராஸ் பண்ணி கீழே போய் முடியல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கோடு சேர்த்து திரும்ப வந்து பார்க்கணும், இல்லாட்டி இது வரைக்கும் கூட போகும். கரெக்டுங்களா? அடுத்த இதுக்கு போனோம்னா அதனால் லைன் வந்து நீங்கள் கசாமசான்னு முன்னாடியே போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், அதுக்காக நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் மார்க்கெட்டினுடைய நிலவரம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பாருங்கள். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் யூடர்ன் போட்டுன்னு வந்து அந்த இடத்துல வரும்போது மட்டும்தான் நம்ம வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டலு செகண்ட் கேண்டல் இப்படி போயிட்டு திரும்பி செகண்டு தேர்டுன்னு இப்படி போயிட்டு இப்படி வரும். அது எங்கே நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கேண்டில் அன்றைக்கி வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறோம், வெயிட் பண்ணுறோம். இதெல்லாம் கூட நம்ம வாங்க சொல்லலை, திரும்ப வந்து இந்த மாதிரி யூடர்ன் போட்டு வந்து இந்த இடம் வந்து தொட்டால் மட்டும்தான் வாங்கணும். அது கூட இதை தாண்டி விற்க முடித்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய நிலவரமும் அதுதான். ஓகே மக்களே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, நீங்கள் இதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. நன்றி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.